இல்லம் தேடி கல்வி திட்டத்தை நிறுத்தக்கூடாது, அதனை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி அந்த திட்டத்தில் தன்னார்வலராக பணியாற்றியவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். திமுக அரசு பொறுப்பேற்ற பின்பு கொரோனா காரணமாக பள்ளிகள் செயல்படாமல் இருந்ததால் மாணவர்களின் கல்வி பாதிக்கக்கூடாது என இல்லம் தேடி கல்வி என்கிற திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தியது. கொரோனா காலம் முடிந்த பின்பும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக அந்த திட்டம் தொடர்ந்து செயல்படும் என அரசு அறிவித்தது. 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் புதிய மாற்றம் கொண்டுவரப்படுவதாகவும் மிகவும் குறைந்த எண்ணிக்கையிலேயே இனி மையங்கள் செயல்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த திட்டத்தில் தன்னார்வலராக பணியாற்றி மாணவர்களுக்கு கல்வி கற்றுத்தந்த தன்னார்வலர்கள் அந்த திட்டத்தை புதிய பெயரில் கொண்டு வந்து மையங்களை குறைக்கக்கூடாது, இல்லம் தேடி கல்வி திட்டத்தை நிறுத்தக்கூடாது, அதனை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும். அரசு பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கு வெளியில் சென்று டியூஷன் வகுப்புகள் செல்வது கடினம். அவர்களுக்கு இல்லம் கல்வி திட்டம் மூலமாக கல்வி கற்றுத்தந்தால் அவர்களுக்கும் வசதியாக இருக்கும். எனவே இந்த திட்டத்தை அரசு நிறுத்தக்கூடாது என வலியுறுத்தி திட்டத்தில் தன்னார்வலராக பணியாற்றிய 100க்கும் மேற்பட்டோர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். போலீஸுக்கு ஆசிரியர்கள் கையை இறக்கிட்டு இருக்காங்க, கையை எழுந்து போறீங்க, அவங்க போராட்டம் போட்டு விட்டாங்களா? அப்புறம் அப்படியே இருக்கு வளர்ச்சி